இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதல்வன் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்றைய தலைப்பு பெண்களின் பாதுகாப்பிற்கு எதிர்ப்பாக குணமா பணமா. நான் பேசுகிற தலைப்பு குணம் மற்றும் நீரின்றி அருமை பயிலும் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலும் தெரியும், நிழலின் அருமை வெயிலும் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அரவணைப்பில் தெரியும், மகளின் பெருமை தயவில் தெரியும், மகளின் பெருமை மரியாதையில் தெரியும், ஆனால் மனைவியின் பெருமை அரவணைப்பில் தெரியும். என்னவென்று சொல்ல வேண்டாம், குணம் இல்லை என்றால் எதுவுமே இந்த உலகில் இல்லாத போல் இருக்கும். 1000 பணம் இருந்தாலுமே குணங்கள் மிக முக்கியமானதாக இன்றைய சமுதாயத்தில் பேசப்படுகிறது. நான் எங்க வீட்டுல வீடு எல்லாம் இருந்தாலுமே அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் என்பது இருப்பதில்லை. காரணம் குணம் மாதிரியாகும். கணவன் மனைவி இருவருக்கும் அன்பாக இருந்தால் மட்டுமே குடும்பம் ஒற்றுமையாக இருப்பது போல் வாழ்க்கையில் பொருள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பொருள் இல்லாமல் இருந்தால் எப்படி? அதுதான் சொல்றது, குணம் தான் முக்கியமானது. ஆண்கள் சமுதாயம் பெண்களுக்கு எதிர்ப்பு பணம் என்பது மிக சிறந்ததாக இருந்தாலும், எடுத்துக்காட்டாக உறவினர் வீட்டுக்கு செல்லும் போது மதிப்புள்ள பொருட்களை வாங்கிக் கொண்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் பணிகளை செய்வதை விரும்புகின்றனர். முக்கியமான பிரச்சனையில் சமுதாயத்தில் காரணம் விவாகரத்து. எல்லா தெய்வமும் கருவறைக்குள் தான் இருக்கும். ஆனால் கருவறைக்கும் வைத்திருக்கும் தாயே ஆகும். தாய்க்கு எல்லா பணமும் தோற்றுவிடும். தாய் தான் குழந்தை முகம் அறியாமல் பாசம் ஏற்கிறார். அதுக்குதான் குணம். 1000 நாள் பணம் இருந்தாலும் சரியான குணம் இல்லை என்றால் பெண் ஆணையை தூக்கி எறிந்து விடுவார். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னவென்றால் அனைவரும் வாழ்பவன் கணவன். ஆனால் குடும்பத்திற்கு பயன்படும்படி வாழ்வதுதான் மனைவியாகும். எடுத்துக்காட்டாக முன்னாடி நம்ம படத்துல பார்த்திருப்போம், பார்த்திபன் கண்ணன். அந்த படத்துல விவேக் என்ன பண்ணாரு, பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணில போய் கேட்பாரு, எதாச்சும் இருக்காரு. அந்த பெண் 2 இட்லி கொடுப்பான். அப்ப அவர் பக்கத்துல ஒரு நாய் வரும். பார்த்துட்டு அந்த நாய் பார்க்கறது பார்த்து அதுக்கும் பசிக்குன்னு போல அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்க 2 இட்லில இருந்து ஒரு இட்லி அவருக்கு கொடுப்பான். கொடுத்த பிறகு அந்த நாய் இதை பார்த்து அந்த பெண் என்ன பண்ணா, பசியோட பக்கல அவருக்கு கூட அவங்க நாய்க்கும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் 2 இட்லி இருப்பான். இதுல என்ன தெரியுதுன்னா, குணம். அவன் குணம் படித்தவன் இருந்ததாலதான் அந்த பள்ளியோட அந்த உணவை கொடுத்தால் இருக்கு. இதோட எனக்கு குணமே பெரியது என்ற தலைப்பில் சங்கீதா மாணவியை பேசுகிறார்கள். அப்ப அந்த குணம் எந்த அளவுக்கு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்வதற்கு குணம் தான் முக்கியம். பணம் வச்சுட்டு என்ன பண்றது? பணத்தை வச்சுட்டு சமைக்கவே முடியாது. அல்லது சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு இருந்தா சரியான முறையில சமைச்சு தரலன்னா எதுவுமே செய்ய முடியாது. அன்பு உபசரிப்பு எல்லாமே அதுதான் இருக்கு. அந்த குணம் எவ்வளோ பாடுபடுத்தினாலும், ஒருவேளை அரிசி வாங்குறதுல பணம் வாங்கலையா, சமைச்சு கொடுத்து நீதான் சொன்னாங்க இல்லையா, பால் வாங்குறது பணம் தேவைப்படுது, அரிசி வாங்கவும் பணம் தேவைப்படுது. இப்பெல்லாம் கல்யாண வைபவம் எப்படி இருக்கும், மண்டபத்துக்கு புக் பண்றதுக்கு பணம் தான்.